விசேஷித்து கொடுத்தனர். 12th பிள்ளைகள் அனைவரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதை மட்டும் அவர்களை நடத்தி வருகிறப்பா. இந்த கொரோனா காலங்களில் கூட அவர்களை சுகத்தோடும் பலத்தோடும் நீ காத்து இந்த நாளைக்கு அனுப்பி செய்கிறேன். நன்றி. கொடுத்த எல்லா நல்ல சூழ்நிலைகளுக்காக உங்கள் சோதனம் அப்போ அவங்க நன்றி செலுத்துவோம். உங்கள் சோதனைகளும் இந்த நாளிலே பிள்ளைகள் தன்னுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு கொடுத்து அவர்கள் யோசிக்கும்படியாக ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறேன். காலேஜ் அதை பற்றின சிந்தனைகளை அவர்கள் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். எல்லாவற்றும் கிருபையின் கரம் அவர்களோடு கூட இருக்க வேண்டும். அப்பா கெஞ்சி மன்றாடுகளும் நீர் அவர்களோடு கூட இருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்தாலும் இந்த பழைய மாணவர்கள் மாத்திரமல்ல 12th எழுதுகிற எல்லா பிள்ளைகளும் இந்த வேலை நினைக்கிறோம். அனைவரும் தங்களுடைய +2 பரீட்சை முதல்ல நன்றாக செய்ய வேண்டும். அதுக்கு பரீட்சை நல்லபடியாக நடத்தப்பட வேண்டும். கவர்மெண்ட்டுக்கு எல்லா ஞானத்தையும் தர வேண்டும். அப்பா நல்லபடியாக அவர்கள் ஒரு பப்ளிக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்படியாக ஒரு திருப்பை கட்டளையிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அந்த பப்ளிக் எக்ஸாமில் பிள்ளைகள் அனைவருக்கும் நல்ல மதிப்பெண்களை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பல சூழ்நிலைகளிலிருந்து வருகிற பிள்ளைகள் எத்தனையோ மன கஷ்டத்திலும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் எக்ஸாமை அட்டன் பண்ணக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். பயத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு. இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்ற தேவனே. ஒரு பயத்தெல்லாம் தெளிவுபடுத்தி விடுதலை ஆக்குங்க. தைரியமாக அந்த பரீட்சை அட்டன் பண்ண உதவி செய்யணும். நல்ல மதிப்பெண்கள் அவர்கள் கொடுங்க. அடுத்த காலேஜ் அவர்கள் நல்ல கோர்சஸ் ஜாயின் பண்ண முடியாது, நல்ல காலேஜ் அவர்கள் சூஸ் பண்ணி ஜாயின் பண்ண முடியாது. நீர் அவர்கள் வேண்டிய ஞானத்தை கொடுங்க. எங்கள் மத்தியில் வந்திருக்கிற கேஸ் காலேஜ் குரூப் இன்ஸ்டியூஷன் வந்து அது வந்திருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் எல்லாரும் கருத்தில் வைக்கிறோம். அவர்களுக்கும் இருக்கிறது ஞானம் கொடுங்க. ஆசிரியர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. எப்படி பிள்ளைகளை நடத்த வேண்டும், மாணவர்களை எப்படி நடத்த வேண்டும், எப்படியாக அவர்கள் ஞானத்தை சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்ற எல்லா ஞானத்துக்குள்ளாகவும் ஆசிரியர்களை வழிநடத்த வேண்டும் என்று நான் அன்றாடி கேட்கிறப்பா. நீ எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொண்டு அவங்களுடைய இந்த செஷனை அவர்கள் ஆசீர்வாதமாக நீ மாற்றித்தர வேண்டும் என்று சொல்லுகிறோம். பிரசன்னத்தினாலே இந்த இடத்தை நிரப்பும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கணும். எல்லா காரியங்களும் ஒப்பு கொடுத்து சொல்லணும். துதிக்கான மகிமை யாவற்றும் உமக்கே இருக்கும். இப்போ இயேசு நம்ம நினைக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, ஆமென். Thank you, children. I welcome the faculty from KCS. So, I'm going to place on the sit down. Yes, you can sit down. Thank you very much, ma'am. For the introductions, the prayers, and leading us to the seat. Yes, I welcome you all on behalf of KCS Kakinada College of Arts and Science. As ma'am has clearly given the introduction for what we are here. Yes, yes. Towards your passion. So you are under the program towards your passion. So after completing this +2, so what are the paths you have to choose for your career? Yes, everybody have this query, isn't it? Yes. So we are from KCS Kakinada College of Arts and Science to explain you regarding the guidance for your career. Okay. So we'll start this career program. Now we have Dr. N. Edison Kathma, Vice Principal and Head Department of Computer Science. So he is going to give you some general career guidance. You are all 12th standard students. Okay. ரெண்டு காரியங்கள் அவனுக்கு படிப்பு சம்பந்தமா ரெண்டு காரியங்கள் திருப்பி ஞாபகத்தே இருக்கும். ஏதாவது சொல்லலாமா? படிப்பு காரியமா இது நடக்குமா அது நடக்குமா ரெண்டு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. என்ன கொஸ்டின் இருக்கலாம்? நான் தான் எதிர்பார்த்தேன். எக்ஸாம் நடக்குமா நடக்காதா? இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்னுடைய கொஸ்டினும் சரியா? அதுக்கு ஆன்சர் எனக்கு இல்லை சொல்றேன். நம்ம மனசுல டெய்லி படிப்பை யோசித்தாலே இந்த காரியம் ஞாபகத்துக்கு இருக்கும். எக்ஸாம் நடக்குமா நடக்காது? 12th எக்ஸாம் ஒப்பாக இது பண்ணாங்க. அடுத்த காரியம், எந்த காலேஜ்ல ஏதாவது போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கட்டாயமா இருக்கும். இதுல எப்படிமா எதை படிக்க போறோம், அடுத்து என்ன படிக்க போறோம், அந்த கேரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம்.
after 12th standard. நான் நினைக்கிறேன் we are having science group, pure science group with mathematics and commerce students. I have classified into 3 set of students. 12th standard படிக்கிறவங்களுக்கு இந்த 3 குரூப் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பிறந்த உடனே பேரண்ட்ஸ் யோசிப்பாங்க, எப்படியா எப்படியாவது டாக்டர் ஆயிடுவோம், எப்படியாவது ஒரு இன்ஜினியர் ஆகணும், இப்படிதான் யோசிக்கிறாங்க. அப்படித்தானே? அது நல்லா அது இன்னும் அந்த எண்ணம் வந்து இன்னும் எல்லாரும் மத்தியில இருக்கு. கட்டாயமா அது ஒரு நல்ல பெரிய எண்ணமா இருக்கும். சரியா? கட்டாயமா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாம். எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி கம்பல்சரியா படிச்சுக்கணும். அது உங்களுக்கு தெரியும். அதோட அட்மிஷன் ப்ரொசீஜரை தான் சொல்றோம். அட்மிஷன் ப்ரொசீஜர் எப்படின்னா நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம் எழுதணும். சரி, அதுதான் வேணுமா வேண்டாமா, அது வேணும்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயமா இருக்கும், அது வேற ப்ராப்ளம். பட் இப்போதைக்கு நீங்க நீட் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான். இப்போ போன நீட்டோட ரிசல்ட் இப்பதான் வந்து இன்னும் அவங்களுக்கு அட்மிஷன் கவுன்சிலிங் முடிஞ்சு போற மாதிரி இருக்கு. இன்னும் கிளாஸ் ஆகிருக்கு. சரியா? உங்களுக்கு இன்னும் எப்பவுமே நீட் டிசைட் பண்ணல. சரிங்களா? அடுத்த செட்ல தான் உங்களுக்கு நீட் எக்ஸாம் எழுதி கட்டாயமா எம்பிபிஎஸ் போக வேண்டும் என்றால் நீட் எக்ஸாம் எழுதணும். அதே மாதிரி பிடிஎஸ்ங்கிற படிப்பு இருக்கு. டாக்டர் ஆகலாம், பல் டாக்டர் ஆகலாம், வெட்டினரி டாக்டர் ஆகலாம். டைம் இல்லாதனால நான் வேகமா சொல்றேன். உங்களுக்கு யாரும் கிளாஸ் டவுட் இருந்தா பின்னாடி கேட்கலாம். நிறைய பேராமெடிசன் கோர்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பியூர் சயின்ஸ் தான் படித்தேன், எனக்கு வந்து எம்பிபிஎஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா, பேராமெடிசன் நீட் எக்ஸாம் எனக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார் எ பேராமெடிசன் கோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பிஎஸ்சி நர்சிங், அதுதான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த காலேஜஸ். பேராமெடிசன்ல அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக இருக்கு. அது மேல் நர்சஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது இந்த கொரோனா டைம்ல நர்சஸ் வந்து ரொம்ப டிமாண்ட். சரியா? அதனால சப்போஸ் பியூர் சயின்ஸ் தான் படித்தேன் அப்படின்னா நீ கோ ஃபார் எ பேராமெடிசன் கோர்ஸ். அதுலேயும் இப்போ இந்த ரேடியோகிராஃபி, இந்த மாதிரி அனஸ்தீசியா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ வாண்டட் நிறைய இருக்கு. இதுக்கு என்ன அட்மிஷன் ப்ரொசீஜர்னா, யூ ஹேவ் டு பேஸ்ட் ஆன் த 12th மார்க் தே ஆர் கிவிங், யூ ஹேவ் டு அப்ளை ஃபார் கவுன்சிலிங். ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனில் போடணும். அதில் கேட்டகரி கொடுப்பாங்க. லைக் இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி கவுன்சிலிங்கில் கொடுத்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. இந்த அலாட்மெண்ட்டே இப்போதான் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக டிசம்பரில் முடிஞ்சிருக்கு. எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் முடிகிறதுக்கு முன்னாடியே இது முடிஞ்சிருச்சு. நார்மலாக எம்பிபிஎஸ் முடிச்ச பிறகு இந்த பேராமெடிசனில் சேருவாங்க. இந்த வருஷம் அப்படி ஆயிடுச்சு. இது வந்து பியூர் சயின்ஸ்க்கு மட்டும் நம்ம இப்போ பேசுனது. ரெண்டாவது என்னது, மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்படி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நார்மலாக அடுத்து என்ன யோசனைனா, அதே மாதிரி இன்னொன்னே சொல்லிடுறேன். இந்த பேராமெடிசன்ல காலேஜ் ஃபீஸ், அந்த கவர்மெண்ட் சீட்ல உள்ள ஃபீஸஸே 1.5 lakhs கிட்ட இருக்கு. மெடிசனுக்கும் அந்த அளவு பணம் கட்ட வேண்டியிருக்கு. ஈவன் கவர்மெண்ட் கோட்டா நீ எடுத்தா கூட 1.2 அந்த மாதிரி இருக்கு. சரியா? அதனால இதெல்லாம் மனசுல வச்சுக்கோ. அப்பா அம்மாட்ட பேசும்போது எதுக்காக இப்ப சொல்றோம்னா, இந்த 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அவனுக்கும் தெரியல, பேரனுக்கும் தெரியல, நான் இதான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கிட்ட போய் ரொம்ப கம்பல் பண்றாங்க. அவங்களுக்கும் எங்க சேர்க்கணும், எது பண்ணணும்னு தெரியல. சரி, அதனாலதான் சின்ன ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கலாம் சொல்றதுக்காக வந்தோம். அதனால இதெல்லாம் ஒருவேளை இப்போ நீங்க பேராமெடிசன் படிக்கணும்னா அவ்வளவு அமௌண்ட் செலவாகும். அதுக்கும் நீ பெற்றோரை ரெடி பண்ணணும். அதுக்காக சொல்றோம். நாங்க இந்த யாருக்கும் பணம் கொடுங்க சொல்லலை. இட்ஸ் காலேஜ் ஃபீஸ். நீங்க கூகுள்ல கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து இன்ஜினியரிங் காலேஜ்ல நிறைய கிளாசிபிகேஷன் இருக்கு. சரி, இப்பெல்லாம் அதை விட ரொம்ப அட்வான்ஸ்டா வந்துருச்சு. இன்னும் அட்வான்ஸ்டா ஆன்லைன்ல இருந்துச்சான். எல்லா யூஜிசி சொல்லியிருக்காங்க, நீங்க யூ கேன் ஹேவ் ஆன்லைன் கோர்சஸ் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. ஆனால் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இன்ஜினியரிங் காலேஜில் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாகிற கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்பெல்லாம் முன்னாடி வந்து இசிஇ அப்படின்னு இருந்தது. அந்த இசிஇ, ட்ரிபிள்இ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாகும். ஆனால் இப்போ ரீசெண்ட் இதில்
ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எல்லா யூனிவர்சிட்டியிலும் எல்லா அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கான்னு சொன்னால் ஐஐடியில் இருக்க எல்லா இடங்களையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதிகமாக ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து கவுன்சிலிங்காக நீங்கள் அப்ளை பண்ணணும் 12th மார்க்கை வச்சு. ஓகே, இதில் 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து கவர்மெண்ட் கேட்டகரி. இதுக்கு வந்து கவுன்சிலிங் மூலம் அப்ளை பண்ணி கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் சொல்கிறாங்க. எப்படின்னா உங்களை கூப்பிட்டு 3 காலேஜில் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். அதில் ஒரு காலேஜ் அவங்க அலாட் பண்ணி இதில் போய் சேர்த்தீங்களா, இதில் போய் இதில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உனக்கு ஆன்லைனில் இன்ஃபர்மேஷன் வரும். அது வந்து நல்ல ஹையஸ்ட் மார்க் வச்சுக்கோங்க கவர்மெண்ட் அலாட் பண்ணுற காலேஜஸில் போய் சேரலாம். 2வது மேனேஜ்மெண்ட் கேட்டகரி. இப்போ ஒரு காலேஜ் இருக்குன்னா அந்த காலேஜில் வந்து சில காலேஜ் 50% மேனேஜ்மெண்ட் கோட்டா, 50% கவர்மெண்ட் அலாட்மெண்ட் சீட்ஸ் அப்படி இருக்கும். 60 சீட் இருக்குன்னா 30 பேர் அவங்க அப்பாயின் பண்ணிக்கலாம், 30 பேர் கவர்மெண்ட்லேருந்து கோட்டா மூலம் வருவாங்க. அந்த 30% வந்து நீங்கள் காலேஜ் அப்ரோச் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் போயிடும், சத்யபாமாவில் சேரணும் அப்படின்னா அங்கே போய் நாங்கள் வந்து இந்த மாதிரி காலேஜில் சேர விரும்புகிறோம், எவ்வளோ ஃபீஸு அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும். சரிங்களா? அதோட ரஃபாக உள்ள ஃபீஸ் காட்டுறேன். இது வந்து கவர்மெண்ட்ல அலாட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 55,000 ரூபாய் ஒன்லி டியூஷன் ஃபீஸ். சரிங்களா? இது வந்து இதுலயே நிறைய கிரேட் இருக்கு. ஏ கிரேட் காலேஜ், பி கிரேட் காலேஜ், சி கிரேட் காலேஜ்னு சொல்லி வச்சுட்டாங்க. அந்த கிரேடை பொறுத்து கூடும். மினிமம் 55,000 ரூபாய். அடுத்து வந்து கிரேடு கூட்டினாலும் 75,000, இன்னும் கிரேட் கூட்டினா 85,000 அப்படியெல்லாம் வச்சிருக்காங்க. அதனால எங்க சார் தானே சொன்னாங்க நீங்க எவ்வளவுதான் ஃபீஸ் சொல்லாரு. திஸ் மினிமம் ஃபீஸ் ஃபார் டியூஷன் ஃபீஸ் ஒன்லி. இது தவிர பஸ் மெஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வச்சிருக்காங்க. பஸ்ஸுக்கு ஒரு 20,000 ரூபாய், மெஸ்ஸுக்கு ஒரு 20,000, அங்கேயே சாப்பாடு கொடுக்குறாங்க. ஏர்லி மார்னிங் காலேஜஸ் இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் தான். அதனால அதுக்கு வந்து ஒரு ரேட் வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு டிகிரி படிக்கணும்னா மினிமம் 2.2 lakhs கவர்மெண்ட்ல படிச்சாலே பிளஸ் அதர் தேன் ஃபீஸ் உண்டு. இல்லைன்னா 4 lakhs. இது வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும். 4 years இதோட ஸ்டடி. சரிங்களா? இதெல்லாம் மனசுல வச்சு நீ என்ன கேரியரை டிசைட் பண்ணுங்கிறதுக்காக தான் உனக்கு நாங்கள் சொல்றோம். சரியா? யாராவது இன்ஜினியரிங் படிச்சா கூட அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. இது வந்து அதாவது காலேஜ் இந்தியாங்கிற ஒரு வெப்சைட்ல இருந்து அண்ணா யூனிவர்சிட்டி டேட்டாவை போன வருஷம் கேட்டு வாங்கினது நான். இது தவிர there are so many arts and science colleges in it. கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. சரியா? அதுக்கு முன்னாடி சொன்னாலே இன்ஜினியரிங் காலேஜ் போனோம்னா நீங்க வந்து நல்ல டாப்பரா இருக்கணும். டாப் ஸ்கோரராக இருந்தீங்கன்னா கவுன்சிலிங் வெயிட் பண்ணலாம். கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு எந்த காலேஜ் சேர முடியாமல் இருக்கக்கூடாது. நீ அந்த காலேஜ்லேயே கேட்கலாம். இல்லை ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை கேட்கலாம், உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தது, அதில் எந்த கேட்டகரியில கிடைச்சது. ஃபார் எக்ஸாம்பிள் 200க்கு 150 எனக்கு எந்த காலேஜ் கிடைச்சது, திருச்சியில் உள்ள காலேஜ் தான் கிடைச்சதா. அப்போ என்னோட கட் ஆஃப் 160 எனக்கு சென்னைக்குள்ளே கிடைச்சதா, 180 எங்கே கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்படி இல்லைன்னா there are so many arts and science colleges. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னா பிஎஸ்சி, பிசிஏ, பிகாம், பிஏ இப்படி டிகிரிஸ் கொடுக்குறாங்க. அந்த டிகிரியில கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் இருக்கு. 3 விதமா பிரிக்கிறாங்க. கவர்மெண்ட் காலேஜ்னா பிரசிடென்சி காலேஜ். சரியா? அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் காலேஜ். இப்போ லயலா காலேஜ், பச்சைபாஸ் காலேஜ் இதெல்லாம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். கவர்மெண்ட் பணம் கொடுக்குறாங்க, ஆனால் பிரைவேட்ல இருந்து நடத்துறாங்க. சரியா? இதுக்கெல்லாம் நீங்க ஜாயின் பண்ணலாம். இவங்க காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்ல லெஸ் ஃபீஸ் இருக்கும், பட் பர்சன்டேஜ் 200 அவுட் ஆஃப் 200. ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம்க்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டபிள்யூசிசில கேட்டேன். பிகாம்க்கு ஃபினான்சியல் அக்கௌண்டிங்கு 200 அவுட் ஆஃப் 200 60 பேர் 70 பேர் இருக்காங்க. அது யாருக்குமே தெரியாம இருக்கும் அப்படின்றாங்க. சரியா? அதனால அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கு, அந்த அளவுக்கு படிக்கணும் நீங்களும். சரியா? அதனால தான் அவங்களுக்காக சொல்றோம். இப்போ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், எங்க காலேஜுக்கு ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் என்னன்னா இந்த காலேஜே உங்க ஃபீஸை வாங்கி அந்த காலேஜ் நடத்திக்கணும். கவர்மெண்ட் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க.
அப்படிப்பட்ட காலேஜில் அட்வான்டேஜ் என்னன்னா நிறைய கோர்சஸ் இருக்கும். கவர்மெண்ட் காலேஜில் அந்த பழைய கோர்ஸ் தான் இருக்கும். இப்போ உள்ள கோர்சஸ் இருக்காது. நியூ கோர்சஸ், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், நல்ல டெடிகேட்டிவ் ஸ்டாஃப் இருப்பாங்க, பிளேஸ்மெண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு பின்னாடி நம்ம பார்க்க போறோம். சரியா? சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இண்டஸ்ட்ரி ரெடினஸ், இண்டஸ்ட்ரி என்ன படிச்சதை வச்சு வேலைக்கு சேர முடியாது, வேலைக்கேற்ற காரியங்களை கொஞ்சம் கற்றுக் கொடுப்பாங்க. இதுக்கு சேர்றதுக்கு some of the courses frequently searched by the students are frequently joined by the students. அதிகமா மக்கள் சேர்றது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிகாம், பிபிஏ இந்த கோர்சஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணி பயன்படுறாங்க. அதை பத்தி உங்களுக்கு இப்ப சொல்லுவாங்க. மேலே போயிடுங்க. So now I am here to guide you regarding the BSc Computer Science and BCA course. So இங்க இருக்கவங்க யாருக்கெல்லாம் கம்ப்யூட்டர்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கு? இன் ஜெனரல் கம்ப்யூட்டர் அப்படின்னா கம்ப்யூட்டரை ஸோ வீட்டுக்கு போனோடனே நம்ம கையில என்ன இருக்கும்? ஒரு மினி கம்ப்யூட்டர் இருக்குமா இல்லையா? எஸ், we can't live without that. புக் இல்லாம இருக்கலாம், வீட்டில் பேப்பர்ஸ் இல்லாம இருக்கலாம், பட் அந்த மொபைல் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. So we use computers in our daily lives. Our India is becoming digital India. So ஏன் digital Indiaன்னு சொல்றோம்? நம்ம டே டு டே லைஃப்லயே நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் என்னவா மாறிட்டு இருக்கு? It is becoming digitalized. ஆமாவா இல்லையா? Yes. So we all are learning to use the technology. We are updating ourselves to use the technology. Yes. So apart from the course, for our daily purpose, we must get updated. So நம்ம போன்ல நிறைய apps யூஸ் பண்றோமா நம்ம டெய்லி லைஃப்ல? எஸ். apps லிஸ்ட் கேட்டா இப்போ இன்னொரு half an hour ஒரு லிஸ்ட், பெரிய லிஸ்ட் சொல்வீங்களா என்னென்ன ஆப்ஸ்லாம் ரொட்டீனா யூஸ் பண்றீங்கன்னு? ஸோ எஸ், நிறைய இருக்கு, பெரிய லிஸ்ட் இருக்கு. எஸ். ஸோ இப்போ நம்ம நார்மலா ஒரு நம்ம டே டு டே லைஃப்ல ஒரு பர்ச்சேஸ் போறோம். ஸோ ஹவு இட் இஸ் கெட்டிங் டிஜிட்டலைஸ்ட்? அந்த இடம் எப்படி டிஜிட்டலைஸ்ட் ஆயிருக்கு? ஸோ ஒரு சின்ன ஷாப்பா இருந்தா கூட பேமெண்ட்ல எப்படி பண்றீங்க? ஒரு ஹேவிங் கேஷ்? எஸ். கூகுள் பே, வேற பானிபூரி சாப்பிட்டா கூட எப்படி பே பண்ணுவோம்? பேடிஎம். எஸ். ஸோ இன் our day to day life, computer has been embedded with us. ஸோ இதுல ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து you can go for BSc Computer Science and BCA. So BSc Computer Science and BCA. So இதோட அப்ஜெக்டிவ் என்ன, இதோட ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்க வந்து நம்ம ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவையோ ஸோ அந்த கோர்ஸ் கரிக்குலம்ல அதுல எல்லாமே அப்ஜெக்டிவா இருக்கு. ஓகே. ஸோ இதோட மெயின் ஸ்கோப் என்ன? BSc Computer Science and BCA ஓட மெயின் ஸ்கோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, you can get into an IT company. So these courses will equip the students to face the future requirement of an IT company. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பேப்பர்ஸும் படிப்போம், தியரிட்டிக்கல் கான்செப்ட் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுவாங்க, ஓகே, அந்த எல்லா கண்டென்ட்டும் உங்களோட கரிக்குலம்ல இருக்கும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு BSc Computer Science முடிச்சுட்டு BCA முடிச்சுட்டு ஸோ என்ன மாதிரி ஜாப்லாம் நான் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டுமே நான் சொன்ன மாதிரி ஸோ மெயினாக நம்ம ஐடி கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆகும். ஸோ இப்போ இன் ஜென்ரலாக இந்த கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா தேர் பிளேஸ்ட் இன் மெனி ஐடி கம்பெனிஸ். ஸோ இப்போ இருக்க ஃபைனல் இயர், இப்போ அவங்க வந்து 6th செமஸ்டர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ 5 செமஸ்டர்ஸ் முடிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. TCS, Cognizant, Infosys அது மாதிரி ஐடி கம்பெனில எல்லாருமே நம்மளோட ஃபைனல் இயர்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த கோர்ஸோட ஸ்கோப். இன்னும் உங்களுக்கு ஒரு செமஸ்டர் கூட இருக்கு படிக்கிறது. But they are having the appointment order of TCS and Infosys. So in KCS Kakinada College of Arts and Science, how we are equipping the students apart from the curriculum is we are giving importance for coding. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களா செல்ஃபா கோடிங் எழுதுறதுக்கு ட்ரெயின் பண்றதுக்குன்னே ஒரு செட் ஆஃப் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த கரிக்குலம் எந்த காலேஜில் படித்தாலும்
பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏனா இதுதான் படிக்க போறோம். ஸோ இது அந்த கோர்ஸோட ஸ்கோப். பட் எங்க காலேஜ்ல வந்து பார்த்தோம்னா உனக்கு இந்த ஜாப் ரிலேட்டடான உன்னோட நாலேஜ் டெவலப்மெண்ட் கோடிங் சைட் நிறைய எஃபர்ட் வந்து ஃபேக்கல்டி சைட்ஸ் வந்து எடுக்கும். ஸோ நிறைய ஆட் ஆன் கோர்சஸ்க்கு கைட் பண்றோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் கரிக்குலம் தவிர அவங்களோட ப்ரோக்ராமிங் நாலேஜை அவங்க எப்படி டெவலப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஐடி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கு. கோடிங் அப்படிங்கிறது, ப்ரோக்ராமர் அப்படிங்கிறது மெயின் கிரைட்டீரியா. ஸோ அதை தவிர நமக்கு நிறைய டிசிப்ளினேஷன்ஸோட ஜாப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு நமக்கு கம்பெனிஸ். ஸோ நம்ம எது இன்ட்ரெஸ்டா இருக்கோமோ நம்ம படிச்சு முடிக்கும் போது எனக்கு வந்து டெஸ்டிங்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கு அப்படின்னா யூ கேன் கெட் எக்யூப்ட் வித் டெஸ்டிங். ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ நம்ம எதுக்காக இப்போ எல்லாரும் ஐடி கம்பெனிஸ் சூஸ் பண்றாங்க? கேன் கெட் மீ தி ரீசன்? ஸோ எங்க கேட்டாலும் நான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ எதனால ஐடி சூஸ் பண்றாங்க? they are getting good என்னது salary. yes. சோப்பா நம்ம நல்ல பேமெண்ட், நல்ல ஹையஸ்ட் பேமெண்ட் சேலரியோட ஒரு ஜாப் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா we must get into these type of courses. so நிறைய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிட்டாங்க ஐடி கம்பெனிஸ்ல அப்படின்னு சொல்லி. ஸோ மினிமம் வந்து அவங்களோட இன்கம் பாத்தீங்கன்னா மந்த்லி இன்கம் 23,000 25,000 அப்படின்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கோப் இருக்கு இந்த மாதிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசிஏ அந்த கோர்சஸ்க்கு. ஸோ இந்த ஸ்கோப் தவிர பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈவன் தே கேன் கெட் இன்டு பேங்கிங் சைட். பிசிஏ படிக்கிறவங்க வந்து அலைன் சப்ஜெக்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் படிப்பாங்க. ஸோ அதனால அவங்க வந்து they can choose 8 of companies. அவங்க வந்து உனக்கு கம்ப்ளீட்டா கைட் பண்ணுவாங்க எப்படி வந்து அந்த இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணணும், அதை ஃபேஸ் பண்றதுக்கு உனக்கு ஆப்போசிட்ல என்ன டைப் ஆஃப் கோர்சஸ்லாம் இருக்கு அதோட ஸ்கோப் என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ. It's nice to meet you all, students. Actually, we are from KCS College and we must thank our management and principal ma'am for giving this wonderful opportunity to meet you. Youth, youngsters தான் வந்து future India or present India. So, உங்களை மீட் பண்ணி உங்களை மோல்ட் பண்றதுல வந்து we people and especially the teachers will always happy. So, in that sense, I'm meeting you and Devi from Commerce Department. நம்ம ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் குரூப் எது? ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் அப்படி சொல்றோம் இல்லையா? ப்ளஸ் பிளஸ் டூல ஃபர்ஸ்ட் குரூப் எது? எஸ். வேற ஸ்கூல் போய் பாருங்க, ஃபர்ஸ்ட் குரூப் எது? சயின்ஸ் வித் மேக்ஸா அண்ட் பயாலஜி தான் ஃபர்ஸ்ட் குரூப். அண்ட் இன் நார்த் இந்தியால ஃபர்ஸ்ட் குரூப் எதுனா காமர்ஸ் குரூப் தான் ஃபர்ஸ்ட் குரூப். ஓகே, ஸோ they are giving that much important for commerce and the high profession la CA is there in the top listed. Okay, and the CA கான foundation commerce department தான். And whatever be the company, whatever be the institution or the organization, they need accounts department and their accounts are being audited by the professional auditors, certified auditors. Okay, so அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு காமர்ஸ் கோர்ஸ் தான். இப்போ வந்து காலேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்ல இருந்து ஒரு காலேஜ் முடிச்ச உடனே, ஒரு டிகிரி முடிச்ச உடனே, பிகாம் முடிச்ச உடனே நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, either you will go for your higher studies இல்ல professional courses பண்ணலாம், like CA, CMA, ACS, all these are the professional courses. இது பத்தினா உங்களுக்கு தெரியுமா? That we will explain in detail professional courses பத்தி. So இந்த professional courses எல்லாம் பண்ணா you will be getting a salary of 9 lakhs per annum. அந்த அளவுக்கு நீங்க என்ட்ரி ஆகும் போதே வந்து you will be getting 50,000 60,000 சாலரியோட என்ட்ரி ஆகலாம். ஓகே, அண்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பண்ணுவீங்க இல்லைன்னா ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுவீங்க. அப்படி ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு யூஜில என்ன தேவைப்படுதுன்னா இன்டெப்த் நாலேஜ் இன் சப்ஜெக்ட்ஸ் இஸ் பீங் ரெக்வயர்ட். தட் இஸ் பீங் அந்த காலேஜ், எந்த காலேஜில் நீங்கள் சேர்றீங்களோ அந்த காலேஜ் உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். அதுக்கான டெடிகேட்டட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்ட்டி வேணும். லைப்ரரி வந்து அதுக்கான ரெக்வயர்மெண்ட்ஸ் புக்ஸை ப்ரொவைட் பண்ணணும், அந்த அளவுக்கு இருக்கணும். தென் யூ மே கோ ஃபார் ஜாப். ஜாபுக்கு போகிறவங்க தான் நம்ம இதில் பொறுத்த வரைக்கும் நிறைய பர்சன்டேஜ் இருக்காங்க. ஜாப் போகிறதுக்கு அதுக்கும் என்ன தேவைப்படுதுன்னா ட்ரைனிங் தேவைப்படுது, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் இஸ் ரிக்வயர்ட். முன்னெல்லாம் காலேஜில் பிள்ளைங்க அட்மிஷனுக்கு சேர்க்க வரும்போது பேரண்ட்ஸ் கேட்கறது என்னன்னா, என் பிள்ளை எப்படியாவது டிகிரி வாங்கிடுமா, பட்டம் வாங்கிடுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து பேரண்ட்ஸ் சேர்க்கும் போது என்ன கேட்குறாங்க,
வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் nowadays colleges have to provide a placement also. ஸோ எந்த அளவுக்கு கரிக்குலம்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து உங்களை டிகிரி வாங்க வைக்கிறோமோ அதே அளவுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, அண்ட் யூ கேன் டூ யுவர் ஓன் பிஸ்னஸ். ஃபார் டூயிங் யுவர் பிஸ்னஸ் யூ நீட் தட் ஆண்டர்பிரினோரியல் ஸ்கில். அதுக்கான ட்ரைனிங் ஓகே அதையும் காலேஜஸ் have to provide. இந்த எல்லாத்தையுமே either you want to do your higher studies or for placing in some good reputed companies with good salary or for doing your own business, இது எல்லாத்துக்குமே you need training at the workshop. காலேஜ்ன்றது ஒரு ஒர்க் ஷாப்பாக இருந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான ரெடினஸை கொடுக்கறதுக்கு எந்த காலேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுதோ தேர் யூ ஹேவ் டு ஜாயின். ஓகே, ஸோ வித் திஸ் ஐடியா I would like to say something about the facilities provided at our college. So, இங்கே வந்து we continuously produced a very good result. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 98%, 97% அந்த மாதிரி தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டிகிரி வாங்கிட்டு போயிருக்காங்க. ஏதோ 1 hour ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் டிகிரி வாங்காமல் போகிறாங்க பிகாஸ் ஆஃப் their own personal reasons. அண்ட் அந்த விதத்துலையும் we train students and books are available for their higher studies also. Any competitive exam, books are available at library. And for placement, there is a very good team of placement is there in our college. They are training students, they are conducting a mock interview, or they are preparing the students for the group discussion, everything, inviting the resource person from outside. அவங்கள வச்சு ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, அண்ட் ரீசன்ட் அண்ட் லாஸ்ட் இயர் our student got placement in Tamil Nadu Mercantile Bank. Why I am telling this bank? Because they have placed in so many companies. ஏன் உங்களுக்கு பேங்க் சொல்கிறேன் அப்படின்னா ஐசிஐசியில் கூட பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. பட் வந்து நிறைய பேருடைய காமர்ஸ் படிக்கிற நிறைய பிள்ளைங்களோட ட்ரீம் வந்து தே வாண்ட் டு ஒர்க் இன் பேங்கிங் இண்டஸ்ட்ரி. கரெக்டாக பேங்க்கில் வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ தட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஆல்சோ தேர் இன் ஆர் காலேஜ். ஓகே, அண்ட் ஆண்டர்பிரினருக்கு தனியாக ஒரு செல் இருக்குது. தட் டீம் ஆஃப் faculty members, that team has trained you to become a good entrepreneur. With all these facilities, we really proud to stand in front of you to say about our college. Okay, choose the right career and dream for it. All the very best for your efforts. Thank you. Good afternoon, students. And I think you have a clear idea about how to choose the course and how to get campus ready. Now I'm Shanmugam from Placement and Training Cell. What we do is we'll make sure that from campus to corporate, we'll make sure that you have a smooth transition from campus to corporate. Okay, how we are going to do is this year we have so many placements, and also we have TCS, Tata Consultancy Services. There are around 7 students have placed in this year. Every year there are lots of students are placed in TCS, Wipro, Infosys, and so on and so. That is why we have a slogan called KCS in TCS. And what is the salary package? Every year they will get 3 lakh per annum. And also these students placed in TCS, and also one student placed in Wipro. I'm sorry. This is a sample offer letter of a student who got placed in TCS. Her name is Srimali. She is the final year student. She is pursuing now. And another student who just got placed in Wipro. And this is a sample offer letter of him. And also, as ma'am was telling about the Tamil Nadu Mercantile Bank. In Tamil Nadu, in Chennai, only the Tamil Nadu Mercantile Bank conducts placement drive in only few colleges, or you can say only 2 colleges. In that, Tamil Nadu Mercantile Bank has chosen us as our to conduct the placement drive. Tamil Nadu Mercantile Bank, Chennai, 2-3 colleges அவங்க placement drive conduct பண்றாங்க. அதுல KCS Kakinada College is one of them. And here is 2021 passed out. இப்போ passed out students. As 2 students got placed in Tamil Nadu Mercantile Bank. In the left side we have the Arun Raj, who is now located in Mumbai, and the salary package is per month is 36 crores. So per annum it goes up to 4 lakhs per annum. So the placement and training cell makes sure that you get campus to corporate, and we act as a bridge between your first job
and make sure that you got placed in the right company. And how the students have placed in these companies now? We have a pre-placement training every year in association with Mahindra Bank Group, and also we have the Barclays Bank and Mahindra Bank. So in association with them, we are conducting pre-placement training. This year also we have conducted a pre-placement training mock interview in Ramada Hotel in Egmore. And our college motto is join KCS PNC and get placement, and we as placement and training cell a bridge between you and your first job. Thank you. Next we will see a brief video about our college. wonderful exhibition, science exhibition. ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும். அவ்வளோ அழகா ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க. இந்த ஸ்பேஸ்ல அவ்வளோ அழகா எக்ஸிபிஷன் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. And I know well that your correspondent will always insist you student to communicate in English. So we hope you students have tried well in your school. So in the மாதிரி well trained students எங்களுக்கு கிடைச்சாங்கன்னா we will also happy to train you further. Yes. And thank you. And இதெல்லாம் தாண்டி நீங்க காலேஜை சூஸ் பண்றதுக்கு இன்னும் சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபீஸ், accessibility இதெல்லாம் இருக்கு இல்லையா? பக்கமா இருக்கணும். நீங்க எங்கேயாவது தூரமா போயிட்டு வந்துட்டு படுத்து விடக்கூடாது. பக்கமா இருக்கணும். And health issues இருக்கு. In colleges affordable fees is being there in our college. Okay, so choose the correct college and mold yourself and achieve your dream. And apart from all these, as usual, cultural, sports, everything is there in the college. Our students won so many inter-college and zonal level matches and they won places, prizes, everything. Okay, sports இருக்கு, cultural இருக்கு, உங்களுடைய talents வெளிப்படுத்துற மாதிரி inter-school, inter-college competitions இருக்கு, everything is there. Okay, and for everything, faculty members are guiding you to wonder places. That is big hand. Okay, fine? Yes, thank you all. And please watch this short video that will give you more clarity about college. Completely digitalized. We have e-references, e-books. This is our virtual library. So we have a separate lab for language lab. To improve your English communication and skills, we have language lab. This is our computer laboratory. So each student is provided with an individual system. Proud to announce you that we are conducting an inter-school quiz competition called Kushaktam. I think you have the registration form with you. Please, may I have your attention please? Just 2 minutes only. Yes, you have the registration form with you.
Faceless Conservatory College is going to conduct an inter-school competition. Competition now you have prizes. And if competition you have prizes. Okay, I will explain what are those prizes and also and make sure that you fill the correct details in the registration form. Okay, and these are the inter-school level cash awards. The first prize you will get is 5,000. Sir, you can fill afterwards. Just in the bathroom bar. Prices are announced. The winner will get 5,000 rupees and the second prize will get 3,000 rupees and the third one will get 2,000 rupees. This is for inter-school award. And next one, this is a school level award. For each school, the topper will get 1,000 rupees cash award and also the second one will get 700 and the third one will get us 500 rupees. So what are the rules in it? The participants, so those students who participate in this quiz, the quiz la yaரெல்லாம் participate பண்றீங்களோ, you will get a certificate and you will get a definite prize. You will get a certificate and you will get a definite prize. And number one, the second rule is the school with 80 participants will get a sheet. Okay, for example, in the school la 80% participants இருந்தாங்கன்னா your school will get a sheet. And from then we have actually 3 levels. I will explain about the first level. The first level is very, very important. You have the registration form. 5:30? Okay. So sharply by 6 o'clock you must open the Google form and start the attending the quiz. Okay? 10 நிமிஷம் தான் அந்த லிங்க் ஆக்டிவா இருக்கும்னா. So 25 questions தான் இருக்கும். It takes only 10 minutes time. So the code இருக்கு இல்லையா, அதிலே கிளிக் பண்ணி நீங்க அந்த quiz attend பண்ணலாம். Tomorrow 6 o'clock. Okay? Instruction WhatsApp groupல உங்களுக்கு வரும். நீங்க இப்ப நம்பர் கொடுக்குறீங்க இல்லையா, அதுல group create பண்ணிட்டு அதோட instructions உனக்கு போடுவாங்க. நாளைக்கு கரெக்டா 6 o'clock அந்த form வந்து ஆக்டிவ் ஆகும், லிங்க் போடுவாங்க. நல்ல டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. See, listen. உனக்கு வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா உன்னுடைய நம்பர் போட்ட இடத்துல வாட்ஸ்அப்ங்கிறத அடிச்சுட்டு அப்பாவோட வாட்ஸ்அப் நம்பரை எழுது. உங்க அப்பா சொல்லி வச்சிடலாம். சப்போஸ் உன்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இல்லை அப்படின்னா அந்த நம்பர் எழுதிக்கோ, பரவாயில்ல. அந்த வாட்ஸ்அப்ல எழுதி நம்பர் அதை அடிச்சுட்டு உங்க பேரண்டோட அம்மாவோடதோ அப்பாவோட அந்த வாட்ஸ்அப் நம்பரை எழுதி வச்சுட்டீங்கன்னா அதுல வந்து அனுப்பிக்கோ. நம்பரை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. சிம்பிள் மேத் அவனுக்கு யாராவது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்